சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகை இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டமூலம் நிறைவேறியது. ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு 150 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. நேற்று புதன்கிழமை பாராளுமன்றில் இந்த சட்டமூலம் விவாதிக்கப்பட்டது. விவாதத்தின் முடிவில் இந்த சட்டமூலம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்று சபாநாயகர் கேட்டார். ஆளும் கட்சியின் முதல்வர் விமல் ரத்நாயக்க வாக்கெடுப்பை கோரினார். இதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் அளிக்கப்பட்டன. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவும் சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார். இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஒரே ஓர் எதிர்க்கட்சி எம்பி இவராவார். இதே நேரம் எதிர்க்கட்சியை சேர்ந்த பதுளை மாவட்ட எம்பியான சாமர சம்பத் தசாநாயக்க மாத்திரம் எதிராக வாக்களித்திருந்தார். இதன்படி 1986ஆம் ஆண்டு 4ஆம் இலக்கு ஜனாதிபதிகளின் உறுதிச் சட்டத்தை ரத்து செய்யும் பொருட்டு இந்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. 1986ஆம் ஆண்டு 4ஆம் இலக்கு ஜனாதிபதிகளின் உறுதிச் சட்டம் இந்த சட்டமூலத்தின் ஊடாக ரத்து செய்யப்படும். 2ஆம் பிரிவின்படி முன்னாள் ஜனாதிபதி, விதவையான ஜனாதிபதியின் மனைவி ஆகியோருக்கு வழங்கப்பட்ட இல்லம் அல்லது அதற்காக மாதாந்த கொடுப்பனவு ரத்து செய்யப்படும். இதேபோன்று சட்டத்தின் 3ஆம் பிரிவின்படி முன்னாள் ஜனாதிபதி, விதவையான ஜனாதிபதியின் மனைவி, செயலாளருக்கான மாதாந்த கொடுப்பனவு, உத்தியோகபூர்வ வாகனங்கள் மற்றும் வேறு வசதிகள் ரத்து செய்யப்படும். சட்டத்தின் 4ஆம் பிரிவு ஏற்பாடுகளின்படி முன்னாள் ஜனாதிபதியின் கைம்பெண்ணுக்கு செலுத்தப்பட்ட மாதாந்த ஓய்வூதியம் என்பன ரத்து செய்யப்படும். இந்த சட்டத்தின் மூலம் சபாநாயகர் யஹத் விக்ரமரத்ன நேற்றைய தினமே சான்றுரைப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வீட்டிலிருந்து வெளியேற ஆயத்தமாகிறார் மஹிந்த. ஜனாதிபதி உரித்துரிமை சட்டம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேறியதை அடுத்து விஜயராம மாவட்டத்தில் வசித்து வரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து வெளியேற தயாராகி வருகிறார் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி உரித்துரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் 150 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது. இதைத் தொடர்ந்து சபாநாயகர் நேற்றைய தினமே அந்த சட்டமூலத்தை சான்றுரைப்படுத்தினார். இதனால் சட்டம் உடனடியாகவே நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் முன்னர் பெரும் விவாதம் எழுந்திருந்தது. அதை பராமரிப்பதற்கான பெரும் பொது செலவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கேள்வி எழுப்பியிருந்தார். மஹிந்தவின் இல்லத்திற்கான மாதாந்த வாடகை மட்டுமே 46 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக இருந்ததாக அவர் கூறியிருந்தார். சட்டம் நிறைவேற முன்னரே தனக்கான வீட்டை தேடி வந்த மஹிந்த ராஜபக்ஷ தற்போது அதனை விரைவுபடுத்தியுள்ளார். தனது பொது நிகழ்வுகளை எளிதாக்க போதுமான இடவசதி கொண்ட ஒரு வீட்டையே அவர் தேடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மன்னார் மருத்துவமனைக்கு இந்தியா ரூபாய் 60 கோடி நிதியுதவி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வலிவடக்கு மேல்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்படுவது ஏன், சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்றொரு செய்தி, புதிய பயங்கரவாத சட்டம் இறுதி வரைவு அடுத்த வாரம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி, பாதிக்கப்பட்ட தமிழர் சர்வதேசத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை, அமைச்சர் விஜித ஹேரத்திற்கு தமிழ் அரசு பதில் என்றொரு செய்தி, ஆயுத போராட்டம் முடிவடைந்து 16 ஆண்டுகளான போதும் எந்த உள்ளக பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளும் இன்னமும் உருவாக்கப்படவில்லை. இந்த சூழலில் பாதிக்கப்பட்டவர்கள் சர்வதேசத்தை ஈடுபாட்டை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் தெரிவித்துள்ளது. வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 60வது அமர்வில் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த கட்சி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான பிரேரணையை ஏற்றுக்கொள்ள முடியாது, சபாநாயகர் நேற்று அறிவிப்பு என்ற செய்தியும், 13 முழுமையாக நடைமுறைக்கு உடனடியாக மாகாண தேர்தல், இலங்கை குறித்து பிரிட்டன், கனடா உட்பட 5 நாடுகள் கூட்டாக ஜெனீவாவில் புதிய தீர்மானம் வரைவு சமர்ப்பிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. இதனை விரிவாக பார்க்கையில், இலங்கையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடாத்துவதன் மூலம் உள்ளூர் நிர்வாகத்தை மதிக்கவும், வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் உட்பட அனைத்து மாகாண சபைகளும் இலங்கை அரசமைப்பின் 13வது திருத்தத்தின்படி திறம்பட செயல்படுவதை உறுதி செய்யவும் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்று இலங்கை தொடர்பாக ஐநா
மனித உரிமைகள் சபையின் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய தீர்மான வரைவில் கோரப்பட்டுள்ளது என்று இந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. மனித உரிமைகள் என்ற பெயரில் இலங்கை மீது அரசியல் அழுத்தம் கண்டிக்கிறது ரஷ்யா என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இவை இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் காணிப்பணக்குகளை தீர்க்கும் நடமாடும் சேவை கராச்சியில் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், நிமலராஜன் கொலை வழக்கு விசாரணை அறிக்கை விநியோகம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. 3 மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்து, மருதனார் மடத்தில் சம்பவம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் மருதனார் மடம் பகுதியில் 3 மோட்டார் சைக்கிள்களும் துவிச்சக்கர வண்டி ஒன்றும் மோதி விபத்து ஏற்பட்டது. நேற்று காலை 8 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. சைக்கிள் ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட வேளை பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் நிலை குலைந்து பக்கம் மாறி வலது பக்கம் சென்று எதிர் திசையில் வந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதி 2 மோட்டார் சைக்கிள்களும் விபத்தில் சிக்கியவர்கள் காயங்களுக்குள்ளாகி தெளிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வேலனையில் வாள்வெட்டு சம்பவம் 10 நாட்களின் பின் சந்தேக நபர் கைது என்ற ஒரு செய்தி. வடமராட்சி வடக்கு பிரதேச செயலக பண்பாட்டு விழா பருத்தித்துறையில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக ரணில் சொல்ல வருவது என்ற ஒரு கேள்வியோடு இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. அமெரிக்க நிறுவனங்களான கூகுள், ஃபேஸ்புக், எக்ஸ் போன்றவை நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவை. எனவே இது தொடர்பில் அரசாங்கம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நேபாள நிலைமைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்று இந்த முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவே இந்த ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் தமிழ் எழுத்தாளர்களுக்கான டிப்ளோமா கற்கைநெறி என்ற செய்தியும், அஸ்வசும உதவித்தொகை நாளை வைப்பிலிடப்படும் என்ற ஒரு செய்தி. இந்த மாதத்திற்கான அஸ்வசும உதவித்தொகை நாளை வெள்ளிக்கிழமை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. 1120 கோடியே 16,47,000 ரூபாய் 14,12,574 பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி நாளை முதல் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் அஸ்வசும உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பாடசாலைகளில் மாணவரை சேர்க்க சுற்றுநிருபம் வெளியீடு என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வெளிநாட்டு பத்திரிகையின் சுவாரஸ்யமான பக்கமாக இந்த அப்புக்குட்டி அணை டவுட் என்ற பக்கத்தில் செய்தியாக மலேசியா போலீசாரே கேபியை கைது செய்தனர். அவர் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் வரை அவர் கேபி என்பது நமக்கு தெரியாது என்று வெளிவந்திருக்கக்கூடிய செய்திக்கு சந்தேகமாக, உங்களுக்கு தெரிந்திருக்காதானே மார்ஷல், நீங்கள் தான் யுத்த வெற்றியோடையே அரசியலுக்கு வார எண்ணத்துல இருந்ததால தானே உங்களை தளபதி பதவியில் இருந்தே தூக்கிட்டினம். அது சரி, அவரை கைது செய்த உடனேயே உலகம் முழுக்க அது செய்தியானது கூட உங்களுக்கு தெரியாது என்று தானே சொல்ல வாரியல் என்று இந்த சந்தேகம் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த உள்நாட்டு செய்திகளுக்குள், மண்டைதீவு கொலைகள் தொடர்பில் உடனடியாக விசாரணை வேண்டும், அனுரவிற்கு டக்ளஸ் அவசர கடிதம் என்ற ஒரு செய்தி. நிஷாந்தவிற்கு விளக்கமறியல் நீடிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. தமிழரின் நீதி பொறுப்புக்கூறலுக்கு அமெரிக்க காங்கிரஸ் முழு ஆதரவு, உறுப்பினர் ராஜகிருஷ்ணமூர்த்தி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், ரவிராஜ் படுகொலை வழக்கிலும் சந்தேக நபரான சம்பத் மனம்பேரி அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எல்ல விபத்து பஸ்ஸின் உரிமையாளர் கைது. எல்ல வெள்ளபாய பிரதான வீதியில் அண்மையில் நடைபெற்ற விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் உரிமையாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை இரவு எல்ல வெள்ளவாய வீதியின் 24வது மைல்கல் அருகே பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நிகழ்ந்தது. இதில் 15 பேர் உயிரிழந்தனர், மேலும் 17 பேர் காயமடைந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் பஸ் ஓட்டுநரும் ஒருவர். விபத்திற்கு முன்னர் அவர் ஏதேனும் போதைப் பொருட்கள் உட்கொண்டாரா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இறந்தவர்களில் 12 பேர் தங்காலை நகரசபை ஊழியர்கள். இதற்கிடையில் காயமடைந்தவர்களில் 11 பேர் இன்னும் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர் பாலிது ராஜபக்ஷ தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 10 மாதங்களுக்கு மூடப்படுகிறது கொழும்பு மத்திய பஸ் முனையம் என்ற ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது.
350 போலீஸ் அதிகாரிகள் கடந்த ஆண்டு இடைநீக்கம் என்றொரு செய்தி. கடந்த ஆண்டில் சுமார் 350 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் துறையை அரசியலற்றதாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் குழு ஒன்று இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் படுகொலை, மருதமுனையில் நேற்று அதிகாலை சம்பவம் என்ற செய்தி. மூதூர் பிரதேச செயலக பிரிவில் பிறப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. சம்பாந்துறை நெய்னாக்காடு பகுதியில் நீரில் மூழ்கி 2 வயது சிறுவன் மரணம் என்ற செய்தி. அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவ படகோட்டிகளுக்கு பயிற்சி பட்டறை என்றொரு செய்தி இங்கு காணப்படுகிறது. அம்பாறை மாவட்ட ஆழ்கடல் மீனவர் சங்கம், கல்முனை கிராமிய மீனவர் அமைப்பு ஆகியன இணைந்து நடாத்திய படகோட்டிகளுக்கான பயிற்சி பட்டறையின் இறுதி நாள் நிகழ்வு கல்முனை மயோன் பிளாசா மண்டபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வெள்ளத்தில் கண்டி என்ற தலைப்பில் ஒரு செய்தி. கண்டி நகர் உட்பட மலையக பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பெய்த கடும் மழையால் ஆங்காங்கே பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கண்டியில் ரயில் நிலையம் உட்பட வீதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதே நேரத்தில் ஹட்டுஹஸ்தோட்டைக்கும் மகையாவைக்கும் இடையிலான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியமையினால் பல மணி நேரம் போக்குவரத்து தடையும் ஏற்பட்டது. இதனால் வாகன சாரதிகள் உட்பட பொதுமக்கள் பெரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். இதேவேளை மஸ்கெலிய பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் பெய்த கடும் மழையினால் மாணவர்கள் உட்பட தோட்ட தொழிலாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியிருந்தனர். வீதிகளில் அதிகளவான வெள்ள நீர் தேங்கியுள்ளமையால் மக்கள் கால்நடையாக செல்வதற்கும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன பேச்சு ஆரோக்கியமானது, பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் என்ற செய்தியும். திருக்கோவில் உதவி பிரதேச செயலாளராக சுவாகர் பதவியேற்பு என்றொரு செய்தி. மலையக அதிகார சபையை ஒழிப்பது பெரும் துரோகம், பழனி திகாம்பரம் சுட்டிக்காட்டு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் உரிமையாளர்கள் அல்லர், சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன. பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் உரிமையாளர்கள் அல்ல, மாறாக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தற்காலிக பொறுப்பாளர்கள் என்பதால் அவர்களுக்கு நாட்டின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன தெரிவித்தார். கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் மாணவர் பாராளுமன்றத்தின் 4வது கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தின் சபாநாயகர் தலைமையில் கொழும்பு ஆனந்தா கல்லூரி ஆல்ஹட் மண்டபத்தில் நடைபெற்ற போதே அவர் இக்கருத்தை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த சபாநாயகர், அரசியல் பாதகமான விடயம் அல்ல என்றும் அரசியல் மூலம் மக்களின் இறமையை பிரதிநிதித்துவப்படுத்தி மக்களுக்காகவும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தலைமைத்துவம் வழங்குவதாகும் என்று குறிப்பிட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை என்ற செய்தி. முக்கிய 15 குற்றங்கள் குறித்து விசாரணை ஆரம்பித்துள்ள புதிய விசாரணை பிரிவு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய ஈழநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, ஐநாவின் தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரிடம் விஜித ஹேரத் தெரிவிப்பு. ஐநாவின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறை மூலம் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்க்கிடம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில், ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் தற்போது கலந்து கொண்ட அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று உயர்ஸ்தானிகர் டெர்க்கை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்க் கூட்டத்தொடரில் சமர்ப்பித்த அறிக்கை குறித்து ஆழமான விவாதம் நடத்தப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இலங்கையின் நிலைப்பாடு குறித்து அமைச்சர் இதன்போது விரிவான விளக்கத்தை வழங்கியுள்ளார். இலங்கையின் புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றும், கடந்த கால மனித உரிமை மீறல்களை கையாள ஒரு முறையான சுயாதீன விசாரணை மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறையை நிறுவுவதற்கான வாய்ப்பை இலங்கை இழக்காது என்றும் உயர்ஸ்தானிகர் நம்பிக்கை வெளியிட்டதாக வெளிவிவகார அமைச்சு கூறியிருக்கிறது என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் ரத்து, அமுலுக்கு வந்தது சட்டம். முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் நீக்குதல் சட்டம் மூலம் 150 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நேற்று முற்பகல் 11:30 மணி முதல் குறித்த சட்டமூலம் தொடர்பான 2வது மதிப்பீடு விவாதம் இடம்பெற்றதுடன் பிற்பகல் 3:30 மணிக்கு வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது.
வாக்கெடுப்பில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் பதிவாகின. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரினால் 2025 ஆகஸ்ட் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்டமூலம் 1986ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க ஜனாதிபதிகளின் உரிமைகள் சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலமாகும். நீக்கப்பட்ட சட்டத்தின் 2ஆம் பிரிவின் ஏற்பாடுகளின் நியதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு அல்லது முன்னாள் ஜனாதிபதியின் கைம்பெண்ணுக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் பதிவிடம் அல்லது செலுத்தப்பட்ட மாதாந்தப்படி நீக்கப்பட்ட சட்டத்தின் 3ஆம் பிரிவின் ஏற்பாடுகளின் நியதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு அல்லது முன்னாள் ஜனாதிபதியின் கைம்பெண்ணுக்கு செலுத்தப்பட்ட மாதாந்த செயலக படித்தொகை, வழங்கப்பட்ட அலுவலக போக்குவரத்து மற்றும் அத்தகைய வேறு வசதிகள் நீக்கப்பட்ட சட்டத்தின் 4ஆம் பிரிவின் ஏற்பாடுகளின் நியதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதியின் கைம்பெண்ணுக்கு செலுத்தப்பட்ட மாதாந்த ஓய்வூதியம் என்பன ரத்து செய்யப்படும். அத்துடன் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குதல் சட்டம் மூலம் சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமரத்ன நேற்று பிற்பகல் தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். இதற்கு அமைய குறித்த சட்டம் மூலம் 2025ஆம் ஆண்டின் 18ஆம் இலக்க ஜனாதிபதிகளின் உரிமைகள் நீக்குதல் சட்டமாக நடைமுறைக்கு வரும் என்று அந்த சட்டம் மூலம் அமுல் தொடர்பான அந்த செய்தியும். அதேபோல வலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்ந்து தவிக்கப்படுவது ஏன்? சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. நாட்டில் போர் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்துள்ள பின்னரும் வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏன் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலையியற் கட்டளை 27/2 சட்டத்தின் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் 13 கிராம அலுவலர் பிரிவுகளில் பரம்பரையாக வாழ்ந்த மக்கள் பலாலி இராணுவ முகாம், இராணுவத்தினரின் வருகை மற்றும் எறிகணை தாக்குதல் காரணமாக 1990 6ஆம் மாதம் 15ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தமது சொந்த மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்தார்கள். இந்த இடம்பெயர்வு நிகழ்ந்து 35 வருடங்கள் கடந்தும் நாட்டில் போர் முடிவடைந்து 16 வருடங்கள் நிரம்பிய பின்னரும் இன்று வரை மீள் குடியேற்றப்படாத நிலையில் உள்ள அந்த மக்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளிலும் சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் ஏதிலிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2700 ஏக்கருக்கும் அதிக விஸ்தீரணமுடைய காணிகளை கொண்ட மயிலிட்டி, பலாலி, வசாவுலான், கட்டுவன், குறும்பசிட்டி, குப்புலான், தையிட்டி, ஊரணி, தோளகட்டி உள்ளிட்ட பல ஊர்களை சேர்ந்த மக்களும் தமது சொந்த காணிகளில் குடியேறும் உரிமை பறிக்கப்பட்டவர்களாக இன்றும் வாழ்கிறார்கள். ஆட்சி மாற்றங்கள், அரசு மாற்றங்களின் பின்னும் அவர்களது மேல்குடியேற்றம் சாத்தியப்படாமை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவர்களது பிள்ளைகளினதும் அடுத்த தலைமுறையினதும் எதிர்காலத்தை கேள்விக்குட்படுத்தி இருக்கிறது. எனவே யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள 13 கிராம அலுவலர்கள் பிரிவுகளிலிருந்தும் கடந்த 35 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து இன்று வரை சொந்த மண்ணில் மீள்குடியேற முடியாது இந்த நாட்டுக்குள்ளேயே எதிரிகளாக வாழ்ந்து வரும் குடும்பங்கள் எத்தனை என்பதை அமைச்சர் அறிவார். உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் இந்த மக்களுக்கு சொந்தமான எத்தனை ஏக்கர் காணிகள் இன்றளவும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் குறித்த காணிகள் ஏன் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்பதையும் அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பார். இந்த நாட்டில் போர் முடிவடைந்து 16 ஆண்டுகளின் பின்னரும் வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏன் என்பதை, இதனால் சொந்த மண்ணில் குடியேறி வாழ முடியாதவர்களாக அந்த மக்கள் படும் அவலங்கள் எத்தகையது என்பதை அமைச்சரால் இந்த சபைக்கு அறிவிக்க முடியுமா? புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருட காலத்தை அண்மித்துள்ள நிலையில் வலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் சார்ந்து இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் சபைக்கு அறிவிப்பார். இது விடயமாக தங்கள் அமைச்சினால் ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் வலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் எப்போது சாத்தியமாகும் என்பதை இச்சபையில் பகிரங்கமாக தெரிவிக்க முடியுமா? அத்தகைய நடவடிக்கைகள் எவையேனும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனின் மேற்குறித்த மீள்குடியேற்ற விடயம் காலதாமதமாவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாராம் என கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பயங்கரவாத சட்டம் தொடர்ந்தும் பயன்பாடு, ஐரோப்பிய ஒன்றியம் கவலை என்ற செய்தியும், ஐநாவில் இலங்கைக்கு அழுத்தமில்லை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் போதும் கடந்த அரசாங்கங்களுக்கு காணப்பட்ட அழுத்தம் நமது அரசாங்கத்துக்கு இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் விரைவில் நடாத்தப்படும். ஐநாவில் இந்தியாவின் கோரிக்கைக்கு அமைச்சர் நலிந்த பதில். இலங்கையில் வெளிநாடுகளின் தலையீடு நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கும். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சீனா தெரிவிப்பு என்ற செய்தியும், குருக்கள் மடம் அகழ்வு நடவடிக்கைகள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பம். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருக்கள் மடம் புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பமாகும் என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நிலையியற் கட்டளை 27/2 கீழ் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில்
குருக்கல் மடம் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் முழுமையான கவனத்தை செலுத்தியுள்ளது. இது தொடர்பான வழக்கு 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் இருக்கவில்லை. என்றாலும் இந்த விடயத்தை மீண்டும் வெளியில் கொண்டு வந்தமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சர்வதேச மரபுரிமைக்கமைய இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறும். தேவைப்பட்டால் சர்வதேசத்தின் உதவிகளையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். நீதியமைச்சிடம் போதிய நிதி உள்ளது. அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட நிபுணர்களின் மதிப்பீட்டுக்கு இணங்க நிதியை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்ட நடைமுறைகளுக்கு இணங்க வெளிப்படைத்தன்மையுடன் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதற்கான நடவடிக்கைகளில் இழப்பீட்டு அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் காத்திரமான செயற்பாடுகளை மேற்கொள்ளும். அதற்காக தேவைப்படும் அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கம் ஒருபோதும் பின்னிற்காது என்றும் நீதியமைச்சர் தெரிவித்திருக்கார் என்ற செய்தி. அதேபோல யாழில் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவிப்பு என்ற செய்திகள் பலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மன்னார் வைத்தியசாலையில் மேம்பாட்டுக்காக இந்திய 600 மில்லியன் ரூபாய் மானிய உதவி. மன்னார் மாவட்டம் பொது வைத்தியசாலையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணிப்பதற்காகவும் அந்த பிரிவுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்காகவும் இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடன் 600 மில்லியன் ரூபாய் மானிய உதவி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருக்கிறது என்ற செய்தி. அதேபோல புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தின் இறுதி வரைவு அடுத்த வாரம் என்ற செய்தியும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளிச்ச வீடு இன்மையால் மீனவர்கள் பாதிப்பு. ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளிச்ச வீடு இன்மையால் மீனவர்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமரர் பொன் சிவபாலனின் 27வது ஆண்டு நினைவு தினம் என்ற ஒரு செய்தியும். உப்பு அறுவடை செய்து வரும் நெல் விவசாயிகள். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட குஞ்சுக்குளம் பகுதியில் உள்ள வயல் நிலங்களில் உவர் நிலமாக மாறுவதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மண்டைக்கல்லாறு உவர்நீர் தடுப்பானை இல்லாமையால் கடல் நீர் வயல் நிலங்களுக்குள் உட்செல்வதனால் உவர் தன்மை அடைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் நெற்செய்கையில் ஈடுபடுவதை கைவிட்டிருக்கிறார்கள். தற்போது வயல் நிலங்களுக்குள் உப்பு விளைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக தமது வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் நெல் அறுவடை செய்த பகுதிகளில் உப்பு அறுவடையில் ஈடுபட்டு வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உவர்நீர் தடுப்பினை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி. வெளிநாட்டு செய்திகளுக்குள் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். கட்டார் ஆவேசம். கட்டார் மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதல். மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம். கட்டாரில் உள்ள ஹமாஸ் ஆயுத குழுவின் அரசியல் பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடாத்தி இருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. ரஷ்ய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது போலந்து. உக்ரைன் போரில் அடுத்த திருப்பம். இந்தியா சீனாவுக்கு அதிக வரி விதிக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்துது என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. உள்நாடு செய்திகளுக்குள் கத்தரி செய்கை அறுவடை விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும். 106 நீதித்துறை அதிகாரிகள் ஒரே தடவையில் இடம் மாற்றம் என்ற செய்தி. அதேபோல மொரட்டுவ முன்னாள் மேயர் கைது. மொரட்டுவ நகராட்சி மன்றத்தின் முன்னாள் மேயர் சமன் லாஸ் பெர்னாண்டோ லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும். பலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக நல்லூர் பிரதேச சபையின் நன்முயற்சியை பாராட்டுவோம். கட்டாக்காளி நாய்களின் தொல்லை என்பது சாதாரண விடயம் அல்ல. கட்டாக்காளி நாய்களின் கடிக்கு இலக்கானவர்கள் திருநாய்கள் குறுக்கே பாய்ந்து விபத்துக்களுக்கு ஆளாக உயிரிழந்தவர்கள் என்றும் மற்றும் படுகாயமடைந்தவர்கள் என திருநாய்கள் தொல்லை சொல்லி மாலாம். பொதுவில் ஒரு திருநாய் கடிக்கு ஆளாகின்றவர்களுக்கும் ஏற்படுகின்ற மருந்துகளுக்கான செலவு மற்றும் திருநாய்களால் நிகழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கான சிகிச்சை என தனித்து நோக்கும் போது கோடிக்கணக்கான பணம் செலவாவதை கண்டுகொள்ள முடியும். இதை கடந்து ஒரு நாகரிகமான மக்கள் சமூகம் என்பதை இல்லாது செய்வதில் திருநாய்களின் வகிபங்கு உச்சமாக உள்ளது. உண்மை. வீதிகளில் குப்பைகளை கொட்டுகின்ற ஒரு மக்கள் சமூகம் அந்த குப்பைகளை இழுத்து எறிந்து குறித்த வீதிகள் முழுவதும் கழிவுகளை பரப்பி அந்த இடம் முழுவதையும் அசுத்தப்படுத்துகின்ற திருநாய் கூட்டம் என எங்கள் வாழ்விடம் மிகவும் மோசமாகி செல்கிறது. இவ்வாறு திருநாய் தொல்லை ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று ஆராயும் போதும் பெண் நாய்களை வளர்ப்பவர்கள் அந்த நாய்கள் ஈன்ற குட்டிகளை தெருவிலும் சந்தைகளிலும் அனாதரவாக விட்டு செல்கின்றனர். அதேபோல திருநாய்களுக்கும் இனப்பெருக்கத்தை செய்ய திருநாய்களின் பெருக்கம் பன்மடங்காகிறது. திருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கென காப்பகங்கள் உருவாக்கப்பட்டாலும் சமூக ஒத்துழைப்பின்மையால் அவற்றை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்தும் காப்பகங்கள் மூலம் திருநாய்களை கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணக்கரு நம் மத்தியில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நல்லூர் பிரதேச சபை தெருக்களில் இழைக்கின்ற பெண்ணாய்களுக்கு கருத்தடை செய்கின்ற திட்டத்தை வகுத்து தெருவில் உள்ள பெண்ணாய்களை பிடித்து தருபவர்களுக்கு 600 ரூபாய் ஒரு பெண்ணாய்க்கு சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறது. உண்மையில் நல்லூர் பிரதேச சபையின் இந்த முயற்சி பாராட்டப்பட வேண்டும். அதே நேரம் கருத்தடை செய்யப்படுகின்ற பெண்ணாய்களை காப்பகங்களில் விட்டு அவற்றை பராமரிக்கும் போது திருநாய் தொல்லை கணிசமாக வீழ்ச்சியடையும். எனவே பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்யப்பட்ட நாய்களை மீளவும் தெருவில் விடாமல் அவற்றின் இறுதி ஆயுட்காலம் வரை அவற்றை காப்பகங்களில் வைத்து பராமரிக்கும் போதும் நாய்ப்பெருக்கமும் திருநாய்களின் தொல்லையும் குறைக்கப்படுவதுடன் ஜீவகாருண்யம் மேலோங்கும் என்பதால் இது குறித்தும் நல்லூர் பிரதேச சபை சிந்தித்து ஏனைய சபைகளுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான கோரிக்கை என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் பலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.
உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மிரட்டுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி என்பது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சபுகஸ்கந்த எண்ணெய் நிலையத்தில் மிக பெரும் தீ விபத்து என்ற ஒரு செய்தி, சர்வதேச பொறிமுறைதான் ஈழத்தமிழர்களுக்கு ஒரே வழி தமிழரசு கட்சி அறிக்கை என்ற செய்தியும், குளவி கொட்டி மூதாட்டி பலி என்ற ஒரு செய்தி, சுவிட்சர்லாந்தில் மாடியிலிருந்து வீழ்ந்த யாழ் இளைஞர் பலி என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை ரத்து நிறைவேறியது தீர்மானம் என்ற செய்தியும், அரச மாளிகையில் இருந்து வெளியேறுகிறார் மஹிந்த என்ற செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளாகும். அதைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, இப்ப ஓடுற ஓட்டம் என்ன என்ற மாதிரி உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் இருக்கிறது. இவைதான் பொதுவில் இன்று புலர்ந்திருக்கக்கூடிய நாளிதழின் ஏனைய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.